பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது 2வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. இது மகனை குறிப்பிடுகிறார். அதனால அந்த பரஸ்திரியோட குணங்கள், இது முந்தின இதுல பாவிகளை பத்தி நிறைய முந்தின அதிகாரத்துல நம்ம பாவிகளை பத்தி படிச்சோம். அவங்க எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியில இந்த ஒரு 4-5 வசனங்களாக நம்ம பரஸ்திரியை பற்றியும் அவளிடம் போனவர்களுடைய முடிவு என்ன அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். அதனால இது எல்லாத்தையும் கூறி இதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இன்றைய வசனமாக அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல அறிவுரையாக நல்லவர்களின் வழியிலே நடக்க வேண்டும், நீதிமான்களின் பாதையை காத்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் நடந்த வழியை நடந்து அதுபடியே நீதி, நேர்மை, நியாயம், ஒழுங்கு, கீழ்ப்படிதல், இப்படி நல்ல கருத்துக்களை, நல்ல குணநலன்களை பெற்று நல்லவர்களாக நீங்கள் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களை உங்களுடைய வாழ்க்கையோட ரோல் மாடலா வச்சு அவங்கள பின்பற்றி நடக்க வேண்டும். நீதிமான்களின் பாதையில் நீங்கள் நடந்து நீங்களும் நீதிமான்களாகவும் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த நீதி நியாயமான ஒரு சிறந்த குடிமகன்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் இன்றைய தினத்திற்கான வசனம் குறிப்பிடுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.